வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன. தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு உடலில் பல சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்புடன் இயங்குவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு வெளிப்படுத்தும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸுடைய மருத்துவமைகளை ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பாக இருப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் காலை வேளையில் அருந்துபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக வளர்கிறது. இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு கொடுக்கிறது. பொடுகு, பேன் தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அறவே அதை நீக்குகிறது நெல்லிக்காய் ஜூஸ். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டுகிறது. மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் அதை தடுப்பதற்கும் இளநரை, பித்தநரையை மிக விரைவில் நமக்கு குணப்படுத்துவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை கட்டி காப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கு. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அருந்த வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல நார் சத்துக்கள் அதிகம் இருக்கு. தொடர்ந்து காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்கக்கூடிய நார் சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறது தடுத்து உடல் எடையை குறைக்குது. உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு குறைக்குது. ஸோ உடல் எடை சைடு எஃபெக்டே இல்லாமல் குறையிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எலும்பு வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வளரும் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் எனப்படக்கூடிய செல்களின் செயல்பாட்டை அது வேகமாக குறைக்குது. இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும்பொழுது அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வெகுவான அளவில் குறைந்திருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனும் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்வதால எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிச்சுட்டே போகுது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வெகுவாக நமக்கு குறைக்கும். ஸோ கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலில் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால மூளையினுடைய செயல்பாடு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் போறதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது. மேலும் நமது ஞாபக சக்தியும் அதிகப்படுத்தப்படுகிறது. பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறையும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயத்தையும் நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும். சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. இந்த விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துகிறது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது
போது வறட்டு இருமல் போன்றவை எல்லாம் குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையும் அழித்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உடல்ல இருந்து நமக்கு வெளியேற்றிடும். அந்த பணியை வந்து நச்சு நீக்கம் செய்யக்கூடிய பணியையும் செய்து உடல்ல எந்த நச்சு கிருமிகளும் இருக்காது. சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை அடைஞ்சிடலாம். இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்திரோஸ்க்ளீரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள்ல வந்து கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளத்தில் சுலபமாக இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்கு. அந்த குறைபாடு தான் ஆர்த்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெல்லிக்காய் ஜூஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள் அதிகம் இருக்கு. இது நமது உடல்ல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்ல கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கி நமக்கு ரத்தம் இதயத்துக்கு செல்வதற்கு சீரான அளவில் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறதால இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான அபாயம் இல்லாமல் இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கும். சரும பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றமடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு, இந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுப்பதில் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படுகிறது. நம்முடைய முகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தோல் சுருக்கம் எல்லாம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சருமம் நமக்கு பளபளப்பு தன்மை பெறும். மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதிக நேரம் கண் விழிக்கிறது, நான்வெஜ் ஃபுட்ஸ், இந்த மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துட்டு வரும்போது குடல்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்துமே வெளியேறும். வாயு தொல்லைகள் வந்து நமக்கு நீக்கப்படும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவது தடுக்குது. வயிற்றில் வந்து ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடு, அந்த ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை வந்து சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து முற்றிலும் தடுக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து வேகமாக செரிமானமாவதற்கும் அந்த உணவுகள் செரிமானமாகப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் விரைவில் உறிஞ்சப்படுவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள், வயிற்று வலி, வாயு கோளாறுகள், வயிற்று பொறுமல், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள், சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காயும் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும். தினமும் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.